பாகிஸ்தான் தாக்குதல் பற்றி நம்ம பிரதமர் மோடி இன்னைக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றிருக்கிறாரு. அது மீண்டும் ஒரு பேசு பொருளா நாட்டு மக்களிடையே மறுபடியும் உருவாயிருக்கு. அதை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு தான் இன்றைய நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைய பேச்சு மக்கள்கிட்ட ஒரு மிகுந்த வரவேற்பு பெற்று இருக்கு. நம்ம நாட்டோட பிரதமர் எப்பயுமே நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை நல்லா பகுத்தறிந்து பேசக்கூடியவர். அவருடைய பேச்சு பலம் நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்ல, உலக மக்கள் இருக்கிற எல்லா தலைவர்களுமே மோடி சாரை ஏன் பிடிக்குது அப்படின்னு சொன்னா அவருடைய ஒரு அறிவுபூர்வமான பேச்சு, மக்களை கவரக்கூடிய பேச்சு அவர்கிட்ட எப்பவுமே இருக்கும். அது அவர் அதன் மூலயமா இந்திய மக்களை கவரக்கூடிய அதே அறிவாற்றலோடு தான் உலக தலைவர் எல்லாருமே கவர்ந்து இன்னைக்கு உலகத்துல ஒரு மிகப்பெரிய தலைவரா மதிப்புக்குரிய நாட்டின் பிரதமர் திரு மோடி அவர்கள் இருக்கிறாங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய ஒரு செயலும் நம்ம இந்தியாவுக்காக, நம்ம மத்த ஆளுங்க சொல்ற மாதிரி நம்ம ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா அவருடைய முக்கியமான வேலை இந்த நாட்டுக்கு பணி செய்யறது. அது நம்ம இது யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது அவங்க சும்மா அசால்ட்டா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அது எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, எல்லாத்தையும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அந்த பதவிக்கு அவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. அங்க இருக்கும்போது தான் தெரியும். ஒரு வீட்டினுடைய ஒரு சாதாரண வீட்டினுடைய அப்பாவே என்ன பண்றாங்க, அந்த குடும்பத்தை காப்பாத்தி எவ்வளவு முயற்சி பண்றாங்கன்னு தெரியும். ஆனா தூரத்துல பாருங்க, அப்பா அப்படியே சுத்திட்டு இருக்காரு, அப்படி படுகிற மாதிரி தான் தெரியும். ஆனா அவர் அவ்வளோ அந்த நாட்டுக்கு அந்த வீட்டுக்காக பண்ற மாதிரி தான் நம்ம நாட்டினுடைய பிரதமர், முதல்வர் மாதிரி பிரதமர். அவர் உண்மையா நாட்டுக்காக ரொம்ப பாடுபடக்கூடிய எந்த பிரதமர் தான் இல்லை, யார் நாட்டின் பிரதமரா வந்தாலுமே அவங்க அந்த நாட்டுக்காக கஷ்டப்படதான் எல்லா மக்கள்லாம் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதை அவர் செய்வான்னு எந்த மாற்று கருத்து கிடையாது. இதுல மோடி சார் நல்லா பண்ணாரு, மன்மோகன் சிங் நல்லா பண்ணாரு அப்படின்றதுல பேச்சு யார் நாட்டின் பிரதமரா இருந்தாலும் நாட்டை பாதுகாக்கிறது அவங்க வேலை. அதுல அவங்க எப்பவுமே சிறப்பா செயல்படுவாங்க. அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அதுல இருக்கும். சில தவறுகள் நடக்கலாமே தவிர ஆனா அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அதுல இருக்கும். சரி, இது நம்ம இது எல்லா பிரதமருக்காக நம்ம ஒரு இதுவாக தான் கொடுக்குறோமே தவிர தனிப்பட்டு யாரையும் நம்ம பாராட்டுறதுக்கோ திட்டுறதுக்கோ இந்த நிகழ்ச்சியில பல தடவை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டினுடைய பிரதமர் என்ன பண்றாரு, நம்ம இந்த ஒரு சிந்தூர் அப்படின்ற இந்த ஒரு தாக்குதலை பத்தி நம்ம விளக்கமா சொல்றாரு. இந்த மாதிரி எப்படி தாக்குதல் நடந்தது, அதுக்கு நம்ம எப்படி பழி வாங்கணும், எப்படி அவங்கள பயமுறுத்தணும் அப்படின்றலாம் விளக்கமா நாட்டு மக்களிடையே உரையாற்றினாரு. இந்திய ராணுவத்தை பத்தி பேசும்போதெல்லாம் உண்மையை ரொம்ப நம்மளுக்கு கேட்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ஒரு ஆச்சரியமாவும் ஒரு கூஸ் பம்பாவும் இருந்தது. பிரதம மந்திரியோடைய அந்த இன்வால்மெண்ட், நம்ம நாட்டினுடைய இன்வால்மெண்ட், போர் படை வீரர்கள் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க, அட்டகாசமா இருந்தது. அதை அவர் சொல்றது நம்ம கேட்கும் போதே நம்மளுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்காக எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு கேட்க சந்தோஷமா இருந்தது. சரி, இப்ப இதெல்லாம் ஓகே தான், நம்ம பழி வாங்கணும், எல்லாமே ரைட்டு தான். இதுல என்ன நம்மளுக்கு கொஞ்சம் நிரடலான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் கொஞ்சம் பார்க்கணும். நம்ம எல்லாமே தெரிஞ்ச சில விஷயங்களோட இது எல்லாமே இப்ப சொன்னது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்படி மொத்தமா பாத்தீங்கன்னா சில வெளியில பேசுறதெல்லாம் எது உண்மை எது பொய்ன்னு நம்ம நாட்டோட பிரதமர் சொல்லும் போது நம்ம கேட்கும் போது, இப்ப அணு ஆயுதங்களை பார்த்து நாங்க பயப்பட மாட்டோம்னு அவர் சொன்னது, அப்புறம் அந்த நாட்டை நம்ம எப்படி தாக்கணும், பயங்கரவாதி இது எப்படி ஒழிச்சோம், நம்ம எதுக்கும் பயப்பட போறது இல்லை, அவங்கதான் கெஞ்சினாங்க, அதான் நம்ம இந்த சண்டை நிறுத்தத்தை கொண்டு போனோம், இது தற்காலிகம் தான், இது மீண்டும் தொடரும், நீங்க கை வச்சீங்க அப்படின்னு சொன்னா அது மறுபடியும் போரா கூட வெடிக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க மறுபடியும் கை வச்சாலே அது போர் தான் நாங்க மனசுல நினைச்சுப்போம் சொல்லி ரொம்ப விளக்கமா பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்தார். அது உண்மை கேட்கும் போது நல்லா இருந்தது. இதுல என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இதை அனௌன்ஸ் பண்ண இவர் பேசின கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா மறுபடியும் பாகிஸ்தான்ல இருந்து ட்ரோன்கள் மறுபடியும் ஜம்மு காஷ்மீர் மேல பறக்குது. எனக்கு என்னமோ நம்ம அவரை பேசும்போது பாகிஸ்தான்ல ரொம்ப பேசும்போது பாகிஸ்தானை பத்தி எல்லாம் டீட்டெயிலா சொல்றாங்க. அது உண்மைதான், அது அவ்வளவு பெரிய கண்ட்ரி பாகிஸ்தான் கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கண்ட்ரி கிடையாது, அது நம்ம அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ட்ரம்ப் என்ன பண்றாரு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்றாரு, இதை பத்திய சண்டை நிறுத்தத்தை அவர் அறிவிக்கிறாரு. எப்பயுமே இந்தியா இத்தனை காலகட்டங்கள்ல இந்த ஜம்மு காஷ்மீர், இந்திய பாகிஸ்தான் பிரச்சனை மூன்றாவது நாளோட தலையிட இந்தியா விரும்பாது. இந்தியா எப்பொழுதுமே ஒரு மூன்றாவது நாட்டினுடைய தலையிட நம்முடைய விஷயத்த எப்பயுமே ஒப்புதல் அளிக்கிறதே கிடையாது. இப்ப பாகிஸ்தான் ஒரு வாட்டி என்ன பண்ணும், மூன்றாவது நாளோட
தலையிட வேணும் இந்த பிரச்சனையை தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்தியா அதை எப்பயுமே ஒத்துக்கிறது இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த பல காரணம் என்ன அப்படின்னா, மெயின் காரணம் என்ன வச்சுக்கலாம், இப்ப நம்ம ஒருத்தர் வந்து மத்தியஸ்தரா இட்டு வந்துட்டா அவன் என்ன பண்ண, அவன் நம்ம கேட்கணும். அது பெரும் பிரச்சனை. அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டினுடைய சீர்நிலை, நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு அதெல்லாம் பத்தி அவங்களுக்கு தெரியாது. அவன் 2 பேருக்கு மத்திய வந்து உட்காந்துருவான். இல்ல இதுதான் கரெக்ட், நீ பண்ணு அப்படின்னா நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அது நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. இது ஜம்மு காஷ்மீர் வந்து நம்ம சர்வசாதாரணமா விட்டு போக முடியாது. வந்து அது வேற சில பிரச்சனை வந்து விட்டு போகணும். ஏன்னா நம்ம எல்லையில வந்து நம்ம அந்த இது வந்து ரொம்ப முக்கியமானது ஜம்மு காஷ்மீர். நம்மளுக்கு அதை விட்டுட்டா நம்ம பாதுகாப்பு வந்து ரொம்ப அடிப்படை. யோசிச்சு பாருங்க, சைனா வந்து பக்கத்துல இருக்கு. சைனா வந்து இந்தியாவுக்குள்ள வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பகுதி வந்து நம்மளுக்கு மிக மிக தேவையான பகுதி. அது ஒரு 3ஆவது நாடு உள்ள வந்து உட்காந்துட்டு இல்லப்பா நியாய தர்மம் பார்த்தா இதுல இவ்வளவு பேர் முஸ்லீம்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வாக்கு கொடுத்து மாட்டிக்க கூடாது. அதனால வந்து எந்த விஷயத்திலுமே பிரச்சனை வரும்போது நம்ம 2 பேர் பேசலாம், 3ஆவது நாடு வேணாம் அப்படின்னு சொல்லி இந்தியா அப்பத்துல இருந்து ஒரே ஸ்ட்ராங்கா நிக்குது. ஸோ அது இது வரைக்கும் வந்து இந்தியா அதில் விட்டு கொடுத்தது கிடையாது. சரி, இப்போ வந்து ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு, இந்த சண்டை நிறுத்தத்தை வந்து முன்னாடியே வந்து இவங்க முன்னாடி அவர் தான் அனௌன்ஸ் பண்றாரு. அவங்க பண்ண உடனே மறுபடியும் பாகிஸ்தான்ல இருந்து அவங்க அடிப்படை அவங்க அதை பத்தி நம்ம பாகிஸ்தானை பத்தி சிறப்பா பேச ஒண்ணும் இல்லை. நம்ம வந்து பாகிஸ்தான் வந்து டிபெண்ட் அவ்வளவுதான். அவங்க வந்து ஒண்ணு அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணோம், இல்லைன்னா சைனாவை டிபெண்ட் பண்ணணும். அவங்க வந்து டைரக்டாலாம் பண்ண முடியாது. அவங்க டைரக்டா பண்ண ஒரே விஷயம் வந்து தீவிரவாதிகள் அனுப்புறது மட்டும்தான். இந்தியா தொல்லை கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி. அது கொடுத்தது அமெரிக்கா சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொல்லல, அவங்களே சொல்லிக்கிறாங்க. அமெரிக்கா எங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து நல்லது இருந்தாலும் அங்கே போயிடுவாங்க, கெட்ட இருந்தாலும் அங்கே போயிடுவாங்க. பாகிஸ்தான் என்ன ஒரு பிரச்சனை, டக்குனு அமெரிக்கா என்ன பண்ணுவோம், ஒரு அமௌண்ட் கொடுத்து பாகிஸ்தானை கைகள் எடுத்து வச்சுக்கோம். பாகிஸ்தான் வந்து நண்பர் மாதிரி இருக்கிற எதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்முடைய உண்மையான நண்பன் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா ரஷ்யா மட்டும்தான் நம்முடைய உண்மையான நண்பன். அவங்க நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்க மாதிரி வந்து அந்த காலத்துல இருந்து எல்லாத்துக்குமே வந்து கார்பச்சேவ்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இருந்தாரு, சோவியத் இருந்தது. அப்பத்துல இருந்து அவங்க ரஷ்யாவுக்கு ஒண்ணுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், எக்காரணத்தை கொண்டு நம்மளுடைய அண்ணன் தம்பி ஏற்பட்ட மாதிரி நமக்கு எதனா அவங்க அண்ணன் தம்பி ஏற்பட்ட மாதிரி நம்மளோட 2 பேர்ல ஒரு மிகப்பெரிய ரிலேஷன் இருக்கு. நம்மளோட உண்மையான நண்பன் வந்து ரஷ்யா. அமெரிக்கா வந்து உண்மையான நண்பன்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அது மற்றவங்களுக்கு எப்படி சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஸோ அமெரிக்காவோட தலையீடு வந்து இதுல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அமெரிக்காவோட தலையீட்டால இந்த வார் நிறுத்தப்பட்டிருந்தது, அதாவது இந்த சண்டை நிறுத்தப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம பின்னால பல பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். இது நம்மளோட நாட்டினுடைய பிரதமர் வந்து கண்டிப்பா அவருக்கு தெரியும். அவரு அதை பத்தி இந்த விஷயத்துல பேசல. அது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த சண்டை போட்டு அந்த இடத்த தீவிரவாத முகாம் பயங்கரவங்களாம் ஒழிக்க போறோம்னு சொல்லிதான் அவரு பிளான் பண்ணி பண்றாங்க. அப்ப அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதை அவங்க பண்ணிட்டாங்களா அப்படின்றது அடுத்த ஒரு கேள்வி. அவங்க பிளான் பண்ண மாதிரி அங்க இருக்கிற பயங்கரவாதம்லாம் இதே மாதிரிதான் புல்வாமா தாக்குதல் நடக்கும்போது இதே மாதிரி நடந்தது. இதே மாதிரிதான் பேசினாங்க. இதோட வந்து வரமாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க, மறுபடியும் வந்தாங்க. இப்ப மறுபடியும் அதே தான் பேசியிருக்கிறோம். மறுபடியும் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல. இதுல மிக மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இது நடந்து நம்மளுக்கு தெரிஞ்சு சிந்து நடந்தது எல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த 4 அந்த பயங்கரவாதிங்க இந்தியாவுக்குள்ள வந்தாங்க இல்லையா, அவங்க எப்படி வந்தாங்க, யார் மூலையும் வந்தாங்க, இங்க எப்படி வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணாங்க, எப்படி மறுபடியும் திரும்பி போனாங்க, அவங்களுடைய கதி என்ன, அவங்களை அனுப்புனது யாரு, அவங்களுக்கு இந்தியாவுல உதவுனது யாரு, இந்தியா விட்டு அவங்க வந்து வெளியில எப்படி போனாங்க, இதை பற்றிய தகவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்து, ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து சம்பந்தமே இல்லை. அப்பாவி மக்கள், அவங்கள சுட்டுறவங்க 4 பேரு, அவங்க யார் அனுப்பிச்சாங்க, அதுக்கப்புறம் நீங்க செஞ்சதெல்லாம் மிக சிறந்த விஷயம், நாட்டுக்காக செஞ்சது எல்லாம் எடுத்துட்டு போகுது. ஆனா அதை அனுப்புனது யாரு, அதுக்கு மூளையா இருந்தது யாரு, அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி திரும்ப போனாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல, நாட்டு மக்கள் பலருக்குமே வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மிச்சம் எல்லாமே கண்கூடா பாக்குறது. டெய்லி நியூஸ்ல வந்து கரெக்டா போட்டு இது நடக்க போது வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. அது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட வந்து இந்த பத்திரிகை சொன்னதுல ஒரு பாதி விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து பிரதம மந்திரி சொல்லியிருக்கிறாரு. அப்ப பத்திரிகையில வந்து 100ல ஒரு 50% வந்து கரெக்டா தான் இருக்கு. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து பிரதமர் வந்து சொல்லல. ஆனா ஒரு சில பயந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டேன்னு சொன்னேன். இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த சண்டை ஆரம்பிச்ச அந்த முக்கியமான காரணம் இதுதான் சொன்னாங்க. புல்வாமா தாக்குதல்லே அது எப்படி வந்து சொல்ல, அதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த எத்தனையோ கொள்ள, பாராளுமன்றத்தை கூட வந்து எப்படி வந்தான்னு சொல்ல, எங்கிருந்து வந்தா எப்படி வந்தா, அவள் யார் அப்படி இந்தியாவில யார் உதவி பண்ணது, வெறும் அந்த இஸ்லாமிய சமூகம் மக்களை யாருன்னா சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் பெண்டிங்லேயே தான் இருக்கு. அதனால அதையும் வந்து நம்ம நாட்டின் பிரதம மந்திரி ஒரு
ஒரு நேர்மையான நம்ம அதெல்லாம் வந்து நம்ம பிரதம மந்திரி வந்து நம்ம நான் திரும்பவும் சொல்றேன், இது வந்து ஒருத்தரை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. அவர் வந்து அவர் இந்த நாட்டின் பிரதமர், அவர் வந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. உண்மையான மக்கள் தெரிஞ்சுக்க விரும்புறது வந்து அது கூட தெரிஞ்ச இந்த ராணுவ நடவடிக்கைகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டா கூட இது எப்படி வந்தாங்க, யார் வந்தாங்க, எதனால இதெல்லாம் ஒண்ணு நடக்குதுன்றது ஒரு விஷயத்துக்கும் இந்த விஷயத்துல ஒரு விஷயம் பிரீஃபா நீங்க சொல்லி உங்களுடைய அடுத்த வாட்டி ஒரு பேச்சுவார்த்தையில யார் அமைச்சாங்க, அந்த 4 பேர் என்ன நடக்குது, எல்லாத்துக்குமே புல்வாமா தாக்குதல், இது அதுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தாக்குதல், காங்கிரஸ் ஆட்சி நடந்தது, எத்தனை காங்கிரஸ் ஆட்சியில் எத்தனையோ நடந்தது. இப்ப அவ்வளவு கிடையாது, உண்மையை போய் சொல்லக்கூடாது. காங்கிரஸ் ஆட்சியில் அடிக்கடி நடந்துட்டே இருக்கும் தீவிரவாத இது. எப்ப நடக்கும், எங்க நடந்ததே தெரியாது. இப்ப ரொம்ப கம்மி சொல்றது யாருக்கும் 2019 நடந்த புல்வாமாக்கு அப்புறமா இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பெரிய தாக்குதல். மற்றபடி சின்ன சின்ன தாக்குதல் தான் தெரியல. அந்த வகையில வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய விஷயமா மாத்திருக்கிறாங்க. இது ஒண்ணு 5-10 வருஷம் நடக்கல, கிட்டத்தட்ட 75 வருஷமா நடந்ததுதான். இந்திரா காந்தி அம்மாவெல்லாம் பத்தி நம்ம கேட்டா இன்னும் வேறு சில செமையான ஒரு ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும், கடந்த காலத்து ஸ்டோரி செமையா இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 75 வருஷமா இந்தியா வகுத்து வந்த பாதையில வந்து நம்ம சிறப்பா இந்தியா போயிட்டு இருக்கு. இந்தியா ராணுவம் நல்லா இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா அடுத்து வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுன்றது நீங்க டீட்டெயிலும் கொஞ்சம் கொடுக்கணும். 3வது நாடு தலையீடு இருக்கா இல்லையான்னு கொடுக்கணும். ஏன் சண்டை நிறுத்தம், அந்த நீங்க வந்து அவங்க பயந்துட்டாங்க நிறுத்திட்டீங்களா, நீங்க நினைச்சதை அடைஞ்சிட்டீங்களா, இல்ல 3வது நாடுக்காக இந்த சண்டையை நிறுத்துறீங்களா அப்படின்றது. அப்புறம் இந்த நதி நீர் வந்து நீங்க வந்து ஒப்பந்தத்தை வந்து தயவு செஞ்சு இதை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பண்ணாதீங்க. இயற்கைன்றது வந்து கடவுள் கொடுத்த வரம், அதை தடுக்கும் உரிமை நமக்கு கிடையாது. அதெல்லாம் வந்து கை வைக்காதீங்க. அது போற நாட்டு மக்கள் பாதிச்சிருவாங்க. யாரோ செய்யற அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு பயங்கரவாதிகளுக்கும் ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு மிலிட்ரி செய்யற தப்புக்கு வந்து மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஆகவே இந்த நம்ம கர்நாடகால இருந்து வர தண்ணிய கர்நாடகா நிறுத்த மாதிரி நம்ம இந்தியால இருந்து போற தண்ணிய நம்ம நிறுத்ததெல்லாம் தப்பு. அதை மட்டும் நீங்க பிரதம மந்திரி வந்து எதனா ஒரு ஆய்வு செய்து இன்னொரு வாட்டி அதுல கை வைக்காதீங்க. சண்டை நடக்கிறது வேற விஷயம். அது ஒரு சண்டைன்றது எதுக்கு நடக்குது அப்படின்னா, அந்த நம்ம ஒரு நாட்டினுடைய மேலதிகாரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க, நியாயத்தின் பக்கம் நிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு வார்டு என்ன பண்ணுன்னா அந்த தலைமையை தான் மாற்றும், மக்களை தான் மாற்ற முடியாது. மக்களை பாதிக்கிற எந்த விஷயமும் பண்ணாதீங்க. மற்றபடி நீங்க செஞ்ச இந்த விஷயத்த வந்து இந்த சேனல் சார்பாக பாராட்டி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.